இது ஒரு வழக்கமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் சீரிஸ் தான். இந்த சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 6 எபிசோடு தான். ஒரே சீட்டிங்கில் உட்காந்திங்கன்னா ஒரு 4 to 4.5 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். ஸோ தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குன்றப்ப இந்த சீரிஸை பார்த்தேன். ஓகேங்க, பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு போய் பார்க்காம நார்மலாக ஒரு பொழுதுபோகலானா போய் பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் ஓரளவுக்காச்சும் உங்களை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜ் தான் இருந்துச்சு. சீரிஸில் மொத்தமே 3 எபிசோடுக்குள்ளே இந்த சீரிஸை முடிச்சிருக்கலாம். அந்த பிரீத்தின்ற பொண்ணை யார் கொலை பண்ணா, அந்த கில்லர் யாருன்னு சொல்லிட்டு 3 எபிசோடுக்குள்ளே தான் அந்த டைம் டியூரேஷன் இவங்க வச்சுருக்காங்க. அதை தவிர இவங்க சொந்த கதை, சோக கதை, அவங்க ஃபேமிலிக்குள்ளே இருக்க இஷ்யூ, அதை தாண்டி எப்படி வெளியே வந்தாங்கன்ற அந்த விஷயத்தை தான் பார்த்தீங்கன்னா போட்டு ஜவ்வாக இழுத்து வச்சுருக்காங்க. அது மட்டும் உங்களுக்கு நிறைய இடங்களில் லேக் அளிக்கலாம். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான சீரிஸாக இருக்கும். டெக்னிக்கல் வைஸும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. அடுத்ததை எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்காங்கன்றப்ப வாய்ப்பு கிடைச்சா அந்த சீரிஸை ஒன் டைம் வாட்ச் பண்ணி பாருங்கள். சீரிஸில் பெருசாக அடல் கண்டென்ட் இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் தாராளமாக உட்காந்து பார்க்கலாம். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 6 எபிசோடுக்கு ஓரளவுக்கு உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுன்றதுல